வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. வெஜிடேரியன் சீரீஸ் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். புரட்டாசி மாதத்தை ஒட்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெஜிடேரியன் ஹோட்டல்ஸா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கிறது V2 Prive. இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா கீழ்போக்குல. இது இல்லாம இன்னும் 2 இடத்துல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எங்கன்னு தெரியல, மேல போய் பார்க்கலாம். எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா பெயின் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்காங்க. இப்ப நம்ம போய் சாப்பிடலாமா? வெஜிடேரியன்ல வெரைட்டியா சாப்பிட போறாங்க. அதுக்கு முன்னாடி சுடிதார் பை ஜஸ்ட் செல்வாஸ் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. மேல போலாம் சாப்பிட. நம்ம வந்து வெஜிடேரியன் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு நான் எங்க இருக்கேன், V2 Prive கீழ்போக்குல இருக்கோம். கொஞ்சம் தேடி பண்றேன்னா அதனால கொஞ்சம் கம்மியாதான ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பண்ணுவேன் நினைக்கிறேன். வெஜிடேரியன்ல திட்டாதீங்க, நிறைய பேர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். நான்வெஜ்னா கேட்டோன்னா பெர்மிஷன் கிடைச்சதுப்பா ஷூட்டுக்கு. வெஜிடேரியன் ஷூட்டுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து V2 Priveல பண்றோம். இவங்க வந்து மெனு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், இட்டாலியன், கான்டி எல்லாமே வச்சிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டார்டர்ஸ், பேக்டு டிஷஸ் அப்படின்னு நிறைய இருந்தது உள்ள. பட் நம்ம வந்து எப்போதும் போல நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமும் கொஞ்சம் லைட்டா அப்படி வெளியில ஒரு 2-3 ஐட்டமும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்க வந்து தஹி பூரி இருக்கு, ஒரு சாட், ஐ திங்க் திஸ் இஸ் கோபி அண்ட் அது பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல். மற்றதெல்லாம் ஆன் த வேல இருக்கு, நம்ம ஒன்றுனா சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த தஹி பூரி சாப்பிட்றேன், ஏன்னா தயிர்ல ஊறிடும்ல. தேங்க்யூ. அந்த கிறிஸ்பினஸ் போயிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னா இப்பயே சாப்பிட்டேன். ஆக்சுவலா என்ன தெரியுமா, இந்த சாப்பிட்டா வயிறு நிரம்பிடும். சாட்டுன்றது எப்பவுமே லாஸ்டா சாப்பிடணும். ஆனால் சாட்டை எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்க. இது கார்ன் பேஸ்கெட், ஃபுல்லா ஸ்வீட் கார்ன் இருக்கு அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மேல ஊம்புடி. இது அப்படி சாப்பிட முடியுமா? கார்லிக் பன்னீர் டிக்கா மசாலா, தால் மக்னி. ஸோ 2 சாட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டோம். இது பன்னீர் டிக்கா சொன்னேன், இது கோபி சொன்னேன். இது வந்து கார்லிக் நான், பன்னீர் பட்டர் மசாலா ஆஸ் யூஷுவல், அப்புறம் தால் மக்னி அண்ட் இது ட்ரை நட்ஸ் ஃப்ரூட் பஞ்ச். இன்னொரு ஜூஸ் வந்திருக்கு, இது நியூசிலாண்டு. இதுல என்னெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். ஃப்ரெஷ் ஆப்பிள் அண்ட் கிவி மேஜிக்கா. அப்புறம் ரொட்டி வந்துருச்சு, சாப்பிடலாம். கோபி மஞ்சூரியன்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஆக்சுவலா ஒண்ணு வெளியிருந்து பார்க்க இங்க இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. போர்டெல்லாம் பெருசா தான் இருக்கு. நல்ல ரிவ்யூஸும் இருந்தது, நல்ல மெனுவும் இருந்தது. கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு தான் வந்துட்டேன். இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூரத்துல இருந்து வரவங்க யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம கிறிஸ்பியா சூப்பரா இருந்ததுங்க. அந்த கோபி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, மொறுன்னு நல்லா என்ஜாய் பண்ணேன். இவங்க பாத்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்காங்க. மயிலாப்பூர்ல ஒண்ணு இருக்கு, கீழ்போக்குல இருக்கு, ECRல இருக்கு அண்ட் பெங்களூர்ல ஒன்று இருக்கு. பன்னீர் டிக்கா, இது வந்து பெரிய பன்னீர் ரைஸ், ஃபுல்லா வெஜ்ஜீஸ், அப்புறம் பன்னீர் இருக்கு, பெரிய சாஸ் சுத்தி ஊத்திருக்காங்க. இது மெயின் கோர்ஸ்ல வந்திருக்கு அண்ட் இதுக்குள்ள வந்து மஷ்ரூம்ஸும் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு சாப்பிடணுன்றதுல நான் ஆர்வமா இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை ட்ரை பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா, மின்ட் அண்ட் கார்லிக் சட்னி இருக்கு. பட் இப்படி சாப்பிடவே சூப்பரா இருக்கு. எக்ஸலண்ட். நல்ல மேரினேட் ஆயிருக்கு, பன்னீர் சாஃப்டா இருக்கு, காரமும் அளவா இருக்கு. பர்ஃபெக்ட் டிக்கா, குட் ஒன். ஏன்னா எனக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிடணும்ல, அதான் சாப்பிட்றேன். இந்த மாசம் ஃபுல்லா ப்ரோட்டீன் பஞ்சம் இல்லாம இருக்கும். கார்லிக் நான் பெருசா இருக்குப்பா, அதனால நான் கம்மியா எடுத்துக்க போறேன். ஏன்னா அங்க ரொட்டி வேற இருக்கு, அது வேற ட்ரை பண்ணுவேன் நான். கார்லிக் நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா. தால் மக்னியும் இருக்கு. தால் மக்னி நம்ம வந்து ரொட்டிக்கு சாப்பிடுவோம். நல்லா கிரீமியா இருக்கு, ரிச்சா இருக்கு ஃபிளேவர்ஸ். கொஞ்சம் சால்ட் கம்மி, காரம் மற்றது எல்லாமே பர்ஃபெக்ட். பன்னீரும் சாஃப்டா இருக்கு, கிரேவியும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்லவே வேண்டாம், எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே அந்த மனம் வந்து டெம்ட் ஆச்சு. இந்த கார்லிக்கோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. தால் மக்னி ட்ரை பண்றேன். இப்போ ரொட்டி, தால் மக்னி. இதே அங்கே நெய் இருக்கா, நெய்யா பட்டரான்னு தெரியல, சாப்பிட்டாதான் தெரியும். தால் மக்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் எங்க போனாலும் பன்னீர் பீஸ் அதுதான் ஆர்டர் பண்ணுவேன். நெய் பர்ஃபெக்ட்.
காரசாரமா சாப்பிடல, வேற ஐட்டம். டிக்கா நல்லா இருந்தது, ஸ்பைசியா நல்லா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியா, மைல்டா நிறைய சாப்பிடலாம். அதுவும் ரொட்டியோட சாப்பிடும்போது கொஞ்சம் சுட்ட மாதிரி தானே இருக்கும். இது ரொம்ப காஞ்ச மாதிரிலாம் ஃபீல் இல்லாம அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. சாஃப்டா இருக்கு. ஆக்சுவலா ரொட்டியுமே கார்னர் மட்டும்தான் கொஞ்சம் அந்த மொட தன்மைலாம் இருக்கு. சென்டர் வந்து சாஃப்டா இருக்கு. பர்ஃபெக்ட். ரைஸ் போட்டோமா? தேங்க்யூ. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வச்சு அதுவும் நான் சாப்பிட்டதே இல்லை. அண்ட் இது வந்து பெரி பெரி பன்னீர் ரைஸ். ஓகே, பெரி பெரி சாஸ் இருக்கு, அதில் ஆலிவ்ஸ் இருக்கு, அப்புறம் கேரட், பன்னீர், மஷ்ரூம். இந்த வெஜிடபிள் எல்லாம் வச்சுட்டு இந்த சாஸ், பன்னீர் அண்ட் ரைஸை மட்டும் சாப்பிட்டோன்னா செம்மையா இருக்கும். இந்த சாஸோட சாப்பிட்றது செம்ம கிரீமியா இருக்கு. வாவ், ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரைஸ் கிரீம் ஓகே. இந்த பேஸ்டோட நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். வச்சுட்டாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ப்ரோக்கோலி, கேரட், பீன்ஸ், மஷ்ரூம், ஜுக்னி இருக்கு, அவ்வளோதான். கேப்சிகமும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா இந்த சாப்பாடு. இது வரைக்கும் நான் இப்படி சாப்பிட்டதில்ல. இந்த மாதிரி மிக்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய சாஸோட சாப்பிட்டதில்ல. நிறைய வேற என்னென்னமோ சாப்பிட்ருக்கோம்னு வையன், நம்ம என்ன சாப்பிட்ருக்கோம் நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிட்ருக்கோம். இது ஒரு ட்விஸ்டா நல்லா இருக்கு. இந்த பன்னீரோட அந்த சாஸோட சாப்பிடும்போது, ஆலிவ்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். மஸ்ட் ட்ரை ஒன். எல்லாமே அருமை. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே நல்லா இருந்தது. கிருத்திகா வெஜிடேரியனே சாப்பிட மாட்டீங்களா? வெஜிடேரியன் வீடியோ போடுங்க 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 போடுங்கன்னு எவ்வளவு பேர் கேட்டிருப்பீங்க. பார் ஃபுல்லா வெஜிடேரியன் வீடியோ தான். பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அதுவும் நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டா ஹோட்டலாக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு யூனிக்னஸோட இருக்கும். ஒன்னொன்றுல ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. முன்னாடியே ஆக்சுவலா பிளான் பண்றதா இருந்தது இந்த வெஜிடேரியன் சீரீஸ். அது ஏனும் அப்ப தள்ளி போச்சு. அது இப்பதான் புரியுது, புரட்டாசி மாசம் உனக்காக தான் நான் தள்ளி போயிருக்கேன், நீ புரட்டாசியில நல்லா சாப்பிடு அப்படின்னு தள்ளி போயிருக்கு. ஒரு 2-3 நான்வெஜ் வீடியோஸ் நடுவில் வரும், மன்னிச்சிருங்க. ஏன்னா முன்னாடியே ஷூட் பண்ணிட்டேன். அதை நான் எப்போ போடுறது சொல்லுங்க. உங்களால நடுவில் போடுவேன், திட்டாதீங்க. புரட்டாசியில நான்வெஜ் சாப்பிட்றவங்க அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். மயிலாப்பூர்ல இருக்காங்க, அந்த ஈசிஆர்லயும் இருக்கு. ஈசிஆர்ல நான் எப்படி மிஸ் பண்ணேன்? பனையூர்ல இருக்கு. எத்தனை வாட்டி போயிருப்போம் நம்ம. வெஜிடேரியன்றனால மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பட் ரொம்ப அருமையான சாப்பாடுங்க. இந்த ஜூஸ்லாம் ட்ரை பண்ணலாமா இப்போ? செம்மையா இருக்குல்ல இந்த ஐட்டம். உள்ள மேல ஃபுல்லா வந்து ஐஸ். இது வந்து மேட் ஆஃப் பைனாப்பிள். இது வந்து நம்ம மலேசியால சாப்பிட்டோம் அந்த மாதிரி இல்ல, ஐஸ் கட்டாங்க. அருணுக்கு தான் அந்த பேர். அருணுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இது வந்து கிவி அண்ட் கிரீன் ஆப்பிள். இதை ட்ரை பண்ணலாம். நியூசிலாண்டு. ரெண்டு ஃப்ளேவரும் மிக்ஸ்டா இருக்கு. நல்ல ஒரு மார்க்கமா இருக்குது, நல்லாதான் இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிட. ஃப்ரூட் பஞ்ச். இது ஆக்சுவலா ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். வாவ், இதான் செம்மையா இருக்கு. அப்பப்ப அந்த நட்சத்தை அப்படியே வேலை போட்டுக்கலாம். மொத்தமும் ஐஸ். பைனாப்பிள். வாவ், ரோஸ் பெட்டல்ஸ் கூட போட்டிருக்காங்கப்பா இதுல. செம்மையா இருக்கு. ஃப்ரூட் பஞ்ச் அண்ட் மார்கரிட்டா மஸ்ட் ட்ரை. இது நல்லா இருக்கு. பட் இது ரெண்டுத்து கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. மற்றபடி நான் சாப்பிட்டது எல்லாமே நார்த் இந்தியன் அண்ட் ஃபியூஷன் ஃபுட் சாப்பிட்ருக்கேன். அந்த ரைஸ் இஸ் ஃபியூஷன். மஸ்ட் ட்ரைங்க. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் சீரீஸ் என்னன்னா, ஒரு ரீல் தான் போட்டேன். கிருத்திகா வந்து அந்த பஞ்சே இல்லை அந்த ரீல்லன்ட்டாங்க, கண்ணு விரியலன்னு. இல்லை, வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நிச்சயமா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகா லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.